அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மாலை நேரத்துக்கு சூப்பரான அவலை வச்சு ஒரு ஸ்வீட் செய்த நாங்கள். அதுக்காண்டி நான் முதல்ல ஒரு கப் அவலை எடுத்துருக்கிறேன். அவலை ஃபைன் பவுடராக அரைச்செடுக்க போகிறேன். அதுக்காண்டி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்க்குறேன். சேர்த்து தண்ணி விடாமல் அரைக்கிற கப்பில் சேர்த்து அரைச்சி இப்போ ஃபைன் பவுடராக எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நான்ஸ்டிக் பாத்திரத்தில் சேர்க்குறேன். அடுத்ததான் இந்த அவல் மாவுக்கு தேவையான அளவு தேங்காய் பால் சேர்க்குறேன். அதுக்காண்டி நான் அவல் எந்த கப்பால் எடுத்தனோ அதே கப்பால் 3 கப் தேங்காய் பால் சேர்க்குறேன். 1 கப் சேர்த்துட்டேன். இது 2வது கப். அடுத்ததான் 3வது கப். நீங்கள் எந்த பாத்திரம் எடுக்கிறீங்களோ அதே பாத்திரத்தாலே எல்லா அளவும் நான் சொல்கிற அளவு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ எல்லாத்தையும் நன்கு கரைச்சி விடுவோம். கட்டி இல்லாமல் அப்படியே கரைச்சி விடுவோம். அடுத்ததாக எந்த பாத்திரத்தால் எடுத்தனோ அதே பாத்திரத்தால் சர்க்கரை, பொடி பண்ணின சர்க்கரை சேர்க்குறேன். 1 கப் சர்க்கரை தான் சேர்க்குறேன். உங்களுக்கு இனிப்பு கூடுதலாக தேவைன்னா கூடுதலாக சேர்த்துக்கொள்ளுங்க. நான் 1 கப் அளவாக இருக்கும் எங்களுக்கு, அதனால் 1 கப் சர்க்கரை சேர்க்குறேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். தேவையான உப்பு சேர்க்குறேன். எல்லாம் சேர்த்து விட்டுட்டு தான் அடுப்பு ஆன் பண்ணுறேன். இப்போ பாருங்க கொண்டு வருகிறது, பார்க்கவே தெரியும் உங்களுக்கு. அவள் வேலைக்கு இருக்கும். இப்போ கொஞ்சம் முருகிறதுக்காண்டி ஃபுல்லாக மூடாமல் லைட்டாக ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் மூடி விட்டுட்டு எடுக்கிறேன். இப்போ பாருங்க அவள் நல்ல இறுகி வந்துட்டுது. சட்டியில் ஒட்டாமலும் வருகுது பாருங்க, பார்க்கவே உங்களுக்கு தெரியுது. நான் நெய் எதுவும் சேர்க்காமலே சட்டியில் ஒட்டாமல் கிளம்பி வருது பாருங்க. சின்ன பிள்ளைய சில வேலை அவள் விரும்பி சாப்பிடாங்கன்னா இப்படி நீங்கள் ஸ்வீட்டை செய்து கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவீங்கன்னா மறுபடியும் செய்து பாருங்க. இப்போ இது எனக்கு சரியான பதம் வந்துட்டுது. சட்டியில் ஒட்டாமல் வந்தால் எங்களுக்கு சரியான பதம். இப்போ நான் ஒரு குட்டி ட்ரே, ஒரு சதுர வடிவான ட்ரே அண்டுக்குள்ளே இதை மாற்றுறேன். நான் வெட்டி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஆறினா பிறகு வரும் மடியாக வெட்டி எடுக்கலாம் என்பதற்காக. இந்த பாத்திரத்தோட ஒரு மணி நேரம் ஆகிட்டு ஆறிட்டுது. இப்போ இதை வெட்டி எடுத்து காட்டுறேன். குழந்தை முதல் பெரியவர்கள் வரை விரும்பி உண்ணக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட் ஒன்று மாலை நேரத்தில் தான் ஒரு மத்தியானம் லேட் ஆகும். எனக்கு அப்படி எவ்வளோ சாஃப்டாகவும் வந்துருக்குது. பெருசாக நேரமும் இல்லை. சரியா 15-20 நிமிஷத்துக்கு நான் செய்து முடிச்சுட்டேன். ஆற விட்டோடைய தான் கொஞ்சம் லேட்டானது. இப்படி செய்து கொடுத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தான்னு தான் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. Thanks for watching. Like and subscribe please. Thank you.